இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Anu. Happy birthday to you. ஏண்டி அனு, நீ சுமனை கூப்பிடலையா என்ன? பாரு, அவ இல்லாம பார்ட்டி கலகட்டவே இல்ல, அமைதியா இருக்கு. அவளை கூப்பிட்டு இருந்தா பார்ட்டி கலகலப்பா இருந்திருக்கும். ஆனா அம்மா, நான் அவங்கள கூப்பிட்டு அவங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றது சரிதாம்மா. நம்ம தெருவுல யாரு வீட்டு விசேஷமா இருந்தாலும் சோமன் வந்து ஆடலன்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனாவே இருக்காது. டேய், வழக்கமா பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துடுவாங்கடா. ஆனா இன்னைக்கு ஏன் வரலன்னு தெரியலையே. யாரா? டேய், அதான்டா சுமன் நீ. அவங்க என்ன ஆடுவாங்க தெரியுமாடா உனக்கு? சத்தியமா சொல்ல சான்ஸே இல்லடா. கரெக்ட் தானே இவன் சொல்றது. அண்ணி ஆட்டத்தை பார்க்கணுமே, அவ்வளோ சூப்பரா ஆடுவாங்க. நான் அவங்க ஃபேன், தெரியுமா உனக்கு? ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். அனு, நீ அண்ணிய கூப்பிடலையா? நான் கூப்பிட்டேன், ஆனா அவங்க ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு தெரியல. இருங்க, போன் பண்ணி பாக்குறேன். அட, அண்ணியும் வந்துட்டாங்க. அதோ சுமன் வந்துட்டா. Happy birthday, Anu. Thank you so much, Annie. சுமன், சுமன், வந்துட்டியாப்பா நீ? சுமன் எங்கம்மா? அவ எங்கப்பா இங்க வீட்ல இருக்கா? அதான் பக்கத்துல சர்மாஜி இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அனுவுக்கு இன்னைக்கு பர்த்டே. அனு மறுபடியும் போன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தா. அதுவும் நம்ம சோமன், அவளுக்கு ஆட்டம் பாட்டம் இல்லனா இருக்க முடியாதே, அதான் கிளம்பிட்டா. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. சரிப்பா விடு, அதுக்கு என்ன. சரி, ஒண்ணு பண்ணு, நீ சீக்கிரம் ரெடி ஆகி அங்க கிளம்பி போ. சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு போனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும். நீ அங்க போப்பா. அப்புறம் சோமன் எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கா, மறந்துடாத. சரி, நான் கிளம்பி போயிட்டு வரேன்.
நீ எப்படா வந்த? பாரு அண்ணி செமையா ஆடுறாங்க, கலக்குறாங்க பாரு, கலக்குறாங்க. ஏய் அண்ணியோ டான்ஸ் வேற லெவல் கலக்குறாங்கடா. கமான் அண்ணி. பிரமாதம் அண்ணி, பிரமாதம். இப்பதான் ப்ரோக்ராமே களை கட்டுது. நல்லா இருமா, நல்லா இரு. ஓ வாவ், எவ்வளவு நல்லா ஆடுற, யார் கண்ணும் பற்றாம இருக்கட்டும். அட நீங்க எப்ப வந்தீங்க? நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தியே அப்பவே வந்துட்டேன். ஏன் இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க? பாருங்க கேக் கூட கட் பண்ணிட்டாங்க. எப்போ வந்தா என்ன? டேய் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்டா. உனக்கு அருமையான பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்கடா. எல்லாரையும் நல்லா என்டர்டெயின் பண்ணாங்கடா. கொடுத்து வச்சோம்டா நீ. டேய் அவன் சொன்ன மாதிரி உண்மைதான்டா. நீ உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன்தான்டா. சரி வாடா சாப்பிடலாம். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். சரி சரி வாங்கடா போய் சாப்பிடலாம். வா வா. ஆனா நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லையே. சாப்பாடு தானே, வா நான் கொடுக்குறேன். இருங்க சித்தி, நாங்க கிளம்புறோம். வரேன் சித்தி. என்னம்மா இது, சாப்பிட்டுட்டு போ. ஆனா ஆனா என்ன ஆச்சுங்க? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு? நீங்க 2 பேரும் இவ்ளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க. ஏன் பார்ட்டி முடிஞ்சிருச்சா என்ன? அது சரி, எனக்கு டிஃபன் எங்க? பார்ட்டி இன்னும் முடியல அத்தை. அதுக்குள்ள இவர் என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க பாரு சுமன், என் பேச்ச கவனமா கேளு. இன்னில இருந்து நீ எந்த பார்ட்டிலயும் டான்ஸ் ஆடக்கூடாது. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு டான்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும்னு. அதனால தான் நான் கத்த கூட ஆமா கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுக்கு அப்புறம் ஆடவே கூடாது. மத்தவங்க முன்னாடி ஆடக்கூடாது, மத்தவங்க பார்ட்டிலே ஆடக்கூடாது. அதான் ஏன்? அதுல என்ன தப்பு இருக்கு? அடியே நீ வேற வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவன் சொல்றத தான் கொஞ்சம் கேட்டு தொலையேன். அது எப்படி? போதும், நான் சொல்லிட்டல நீ ஆடக்கூடாதுன்னு. நீ ஆடக்கூடாது, புரிஞ்சுதா? சோமன், ஏய் சோமன். சொல்லுங்க அத்தை. நான் இன்னைக்கு ஏகாதேசி விரதம் இருக்கிறேன். அத நீ மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அத்தை. பழம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா அத்தை. பழம் எல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம். முதல்ல எனக்கு சூடா ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா. சரிங்க அத்தை. दुनिया के पानी சோமன், ஏய் சோமன். ஒரு பாலை சூடு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குறா பாரு. ஒரு டம்ளர் பால் தானே கேட்டேன். நீ தலையெழுத்து இந்த மாதிரி ஒரு மருமக வந்து சேர்ந்திருக்கா. நான் தான் எந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறேன். என்னடி ஆச்சு உனக்கு? அத்தை வந்து அறிவில்ல, பால் பொங்கி அடுப்பெல்லாம் ஊத்தி இருக்கு பாரு. உன்னோட இந்த டான்ஸ் பைத்தியத்தால இந்த வீட்டையே நீ நாசமாக்கி வைக்க போற போல இருக்கு. அஜித் தான் உன்கிட்ட சொல்லிருக்கான்ல, அப்ப கூட நீ திருந்த மாட்டியாடி? அஜித் வரட்டும், அவன் தான் உனக்கு சரியான ஆளு. வரட்டும். வேணாம் வேணாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை ஏன் உங்க அம்மா அப்பா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? ச்சே.
எப்படி இருக்க நிர்மலா? ஓ சுசீலா, வா 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 வா. நீ எப்படி இருக்க? உட்காரு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. யாத்திரை முடிஞ்சு எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன். அப்புறம் யாத்திரை எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. நீயும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வர வேண்டியவதான் சுசீலா. ஆனா என் நிலைமைய பாரு. இப்ப இதனால நான் எங்கேயுமே அதிகமா வர முடியறது இல்ல. சரி சரி, இந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் சத்யநாராயண பூஜை வச்சிருக்கேன். 4 மணிக்கு பூஜை. நீங்க எல்லாரும் வந்துருங்க. வாங்க சித்தி. வணக்கம்மா, நல்லா இரு. நீயும் வந்துருமா, சத்யநாராயண பூஜை இருக்கு. சாப்பாடுல ஒண்ணும் சமைக்காத, பிரசாதம் இருக்கு. அட வேண்டாம் வேண்டாம் சுசீலா, அது இவளே சின்ன பொண்ணு, இவ அங்க வந்து என்ன பண்ண போறா? நிர்மலா, பூஜைக்கு எல்லாருமே வரலாம். சுமன் வரலன்னா பூஜை பூஜையாவே இருக்காது. வயசு பொண்ணுங்கெல்லாம் வரணும். அவங்க வந்தாதான் பூஜை களை கட்டும். அப்புறம் பூஜையில பாட்டு பாடுறதுக்கு மேலதானம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி சரி, நான் கிளம்புறேன். நிறைய பேரை பார்க்கணும், அவங்கள எல்லாம் இன்வைட் பண்ணணும். நீங்க எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரி, போயிட்டு வாங்க அத்தை. ஏய் நில்லுடி, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டியா? நான் எவ்வளவு சாக்கு சொல்லிட்டு இருந்தேன், அப்ப கூட உன் மண்டையில ஏறலையா? அவ முன்னாடி வாய முடிக்கிட்டு நிக்கிற, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருந்த? ஓடி உள்ள. சொல்லிட்டு வேற போயிருக்காளே, உன்னை கூட்டு போய் தானே ஆகணும். நான் சொல்ல போற விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நீ அங்க போய் ஆடவே கூடாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, ஏதாவது காரணம் சொல்லிக்கோ. ஆனா ஆட மட்டும் கூடாது. நான் சொல்றது புரியுதா உனக்கு? சரிங்க அத்தை. சரி, இப்ப போ. சொல்லுங்க, சத்யநாராயண சுவாமிக்கு ஜெய். சரி வா சோமன், நம்ம போலாம். சுஷிலா, நாங்க கிளம்புறோமா? அதுக்குள்ள எங்க போறீங்க? சாப்பிட்டு போலாம்ல. அட, பாட்டு கச்சேரி வேற இருக்கு. அதுக்குள்ள எப்படி போக முடியும்? ஐயோ சுஷிலா, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. கேட்டு பாருங்க சோமன் கிட்ட. என்னத்தை கேட்கணும்? அனு, நீ போய் டோலுக்கு எடுத்துட்டு வாம்மா. என்ன சுமன், நீயே இங்க உட்காந்துருக்க? நீயும் போய் டான்ஸ் ஆடுமா? இல்ல இல்ல சித்தி, என்னால இன்னைக்கு முடியாது. வாங்க அண்ணி, வாங்க டான்ஸ் ஆடலாம். அட, உன் மாமியார ஏன் பாக்குற? அவ என்ன வேணான்னா சொல்ல போறா? நீ போய் ஆடுமா. இல்ல இல்ல சித்தி, இன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அட அண்ணி, உங்க ஆட்டம் தான் உங்களுக்கு மருந்து. எழுந்து வாங்க. வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, வாங்க ப்ளீஸ். போமா, டான்ஸ் ஆடு. ஆடுங்க ஆடுங்க அண்ணி. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை அத்தை கொஞ்சம் நில்லுங்க அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உன் விருப்பப்படி பண்ண வேண்டியதான் பண்ணிட்டியடி நீ. அத்தை, நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் பண்றது? அவங்க எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க, அப்புறம் நான் எப்படி வேணான்னு சொல்றது? ஓஹோ, யார் என்ன சொன்னா என்ன? நீ பிடிவாதமா இருக்க வேண்டியதானே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா நீ அதை பண்ணலையே. மகாராணிக்கு தான் ஆடுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமே, அப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? இல்ல இல்ல அத்தை, அப்படிலாம் இல்ல. என்ன அப்படிலாம் இல்ல? ஏற்கனவே அஜித் உன்னை ஆடக்கூடாதுன்னு சொன்னான்ல, அவன் பேச்சையாவது கேட்டுக்கணுமா இல்லையா நீ? இப்ப நீ ஆடுனது அஜித்துக்கு தெரிஞ்சதுன்னா என்ன தெரிய வேண்டியிருக்கு? இவ ஆடிட்டு வந்திருக்கா. ஆடக்கூடாதுன்னு இங்க இருந்து சொல்லி கூட்டிட்டு போனேன். எல்லாத்துக்கும் தலைய ஆட்டினா. ஆனா அங்க நான் சொல்ற ஒரு வார்த்தைய கூட கேட்கறதே இல்ல. ஆனா அத்தை, அது வந்து நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல ஆடக்கூடாதுன்னு. இன்னைக்கு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அஜய்,
வா அஜய் வா நான் நான் சொல்றத உனக்கு இன்னைக்கு கேளுங்க, புரிய ஒரு வைக்கிறேன் வா நிமிஷம். அஜய் ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க அஜய். வாடி. அஜய் ப்ளீஸ் அஜய் நான் சொல்றத கேளுங்க அஜய். அஜய் ஏய் வாய் மூடு. அஜய் நான் வேணும்னா ஆடல, எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் ஆடினேன். அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய். அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய், இனிமே நான் ஆட மாட்டேன் அஜய். அஜய் 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 ப்ளீஸ் அஜய். அஜய் ப்ளீஸ் அஜய். அப்பா எப்படிமா இருக்க? அப்பா என்னமாச்சு உனக்கு? ஏமா கலங்கிக்கிட்டு இருக்க? அப்பா அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய் என்ன அடிக்காத அஜய், இனிமே டான்ஸ் ஆட மாட்டேன். என்னம்மா இது? இதுல ஓ மேல தானமா தப்பு இருக்கு. மாப்பிள்ள தான் உன்கிட்ட விவரமா சொல்லியிருக்காருல, அவர் பேச்ச நீ கேட்கணும் இல்லையா? இப்ப பாரு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்னு. ஆனா அப்பா அது வந்து காரணம் எதுவும் சொல்லாதம்மா. மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா நீ ஆடவே கூடாது. புருஷன் பேச்ச கேளுமா, புரியுதா? அஜய் அஜய் வேணா அஜய். அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய் வேணா அஜய். அஜய் சுமன் சுமன் நான் உன்னை அடிக்க போறது இல்ல. உனக்கு நிறைய அடிபட்டுருச்சு. சுமன் சுமன் அமைதியா இரு. சொல்றதுக்கு எல்லாம் அமைதியா இரு. ப்ளீஸ் அஜய். இங்க பாரு சுமன், உன்னை அடிக்கணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. இங்க பாரு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். 2-3 நாள்ல சரியாயிடும். இப்ப மருந்து போடலாம் வா, அப்புறமா சரியாயிடும். ஒரு 2-3 நாள் தான் சரியாயிடும். நான் தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நீ ஆடக்கூடாதுன்னு சொன்னல. நீ மட்டும் மனசு வச்சேன்னு வச்சுக்கோ, இப்படிலாம் மறுபடியும் நடக்காது. என் பேச்ச நீ கேட்கணும். சரி வா 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 செல்லம் வா வா என்கிட்ட வா. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். சரியா? ஹாய் அஜித், எப்படி இருக்க? வாடா இப்படி வா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க. டேய் அன்னைக்கு அனுவோட பர்த்டே அப்ப நீ ரொம்ப நேரம் ஆளையே காணாமடா. எங்கடா போயிருந்த? ஆமாண்டா, அது அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டேன். ஆனா அண்ணி அன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டாங்க இல்லடா? ஆமாண்டா, என்ன பிரமாதமா அண்ணாங்க அண்ணி. ஆமாண்டா, நீங்க ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டீங்க. டேய் அதுக்கு என்னடா பண்றது, அவங்க ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்கடா. அதனால தான் அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன இது புதுசாடா? அவனுக்கு தான் அவன் பொண்டாட்டியாச்சு. இவன் டெய்லியும் அவங்க டான்ஸ் பார்ப்பான் இல்லடா? ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. ஏன்பா அடுத்த வாரம் என் கல்யாண நாள் வருது, நீயும் அண்ணியும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். என்னுடைய ஆசைப்பா, அண்ணி வந்து கண்டிப்பா டான்ஸ் ஆடணும். ஆன்ட்டி அக்காவோட வளகாப்புக்கு நீங்களும் சோமன் அண்ணியும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடுறோமா. அஜித் நீ வந்துட்டியாடா? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன விசேஷம்? அது வந்து அண்ணா நாளைக்கு அக்காக்கு வளைகாப்பு, அதான் உங்களை எல்லாம் கூப்பிடலான்னு வந்தேன். நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். சுமனுக்கும் வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, அது அதான் எனக்கு சொன்னல கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஆனா அண்ணி நீங்க வரலனா எப்படி? நீங்க வராம ஃபங்க்ஷன் எப்படி கலக்கட்டும்? அவ வரலனா டான்ஸ் இருக்காது, ஃபங்க்ஷன் களை கட்டாது, அதுதானே? நான் பிஸியா இருக்கேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வருவாங்க. சரிங்க ஆன்ட்டி, அப்போ நான் கிளம்புறேன், நீங்க கண்டிப்பா வந்துருங்க. நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா, நீ போயிட்டு வா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க சுமன். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க கூடாது, எந்த ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, புரியுதா? யாரை பார்த்தாலும் இதான் பேசுறாங்க. நீ ஆடுற ஆட்டத்துல இங்க ஏன் டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? அம்மா பால் எடுத்து வந்திருக்கேன். வணக்கம்மா. கொடுங்க கொடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டேமாமா? நீங்க இப்பெல்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கம்மா.
ஆமா, ரொம்ப அழகா ஆடுறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, அது வந்து டெய்லி நான் தான் உங்களை பாக்குறேனே. ஆனா இவ்வளோ நல்லா ஆடுறத தடவை இப்பதான் பாக்குறேன். ரொம்ப அழகா ஆடுறீங்கம்மா. என்னம்மா, அது வந்து உங்க வீடியோ பார்த்தமா? செல்ல தான். அதோ இங்க பாருங்க. வீடியோ? ஆமா, இங்க பாருங்கம்மா. இதோ பாருங்க. ஐயா, பாத்தீங்கல்ல அம்மா எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு? அப்படியே ஹீரோயின் போலயே ஆடுறாங்க ஐயா. இது எப்படி வந்துச்சு? என்கிட்ட மட்டும் இல்லங்க ஐயா, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கு. இங்க பாருங்கம்மா, அடுத்த வர ஃபங்க்ஷனுக்கு அது என்னமோ ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, அந்த பாட்டுக்கு ஆடுங்க. அலுமா டோலுமா. ஐயோ, ஏன் செல்ல எதுக்கு ஐயா போட்டு உடைச்சிங்க? இப்போ உன் மொபைல தான் உடைச்ச. ஓவரா பேசுற, உன் மூஞ்ச உடைச்சிரு. மரியாதை இங்க இருந்து கிளம்பி போ. பால் ஊத்த வந்தா பாலை மட்டும் ஊத்து. கிளம்பு. நான் சொல்றதை கேளுங்க அஜித், ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க அஜித், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அஜித். அஜித் ப்ளீஸ் அஜித். சபாஷ், ரொம்ப பிரபலமாயிட்டல நீ. இப்போ உன் வீடியோ வைரல் ஆயிடுச்சு. வைரல். என்னடி சொல்லிட்டு போன பால்காரன்? ஹீரோயின். வாவ், ரொம்ப பிரமாதம். ஹீரோயின் ஆயிட்டலடி நீ. ஆடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? இப்ப பார்த்தல, முகத்துக்கு நேரம் என்ன சொல்லிட்டு போனானு. முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுவானுங்கன்னு தெரியாது. என் பேச்ச கவனமா கேளு. இனிமே இந்த முந்தாணி இப்படிதான் கிடக்கணும். இழுத்து கட்டணும்னு வச்சுக்க. ஏய், அப்புறம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? புரிஞ்சுதா? போ, போய் ஒழுங்கா வேலைய பாரு. உமா, வா வா நிர்மலா. எல்லா ஏற்பாடு முடிஞ்சதா? எல்லாம் ஆயிடுச்சு. அது சரி, பொண்ணு எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆமா, சுமன் எங்க வரலையா? அதான் நான் வந்திருக்கேன்ல. அட, ஏன் அனு கூப்பிடலையா என்ன? நான் எல்லாரையும் தான் கூப்பிட சொன்னேன், அவங்க வீட்டுக்காரையும் தான் கூப்பிட சொன்னேன். இவ மறந்துட்டாளா என்னன்னு தெரியலையே. அனு. ஆமா, என்னாச்சு? நீ எல்லாரையும் கூப்பிடலையா? அம்மா, நான் எல்லாரையும் வர சொல்லி தான் சொல்லிட்டு வந்தேன். அஜித் அண்ணா தான் சொன்னாரு அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்ன நிர்மலா, உன் மருமகளுக்கு ஏதாவது விசேஷமா? நீ என்ன சொல்றமா? நீ அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா என்ன? அப்ப மருமகளை கூப்பிடு. இங்க வந்து எல்லாரையும் பார்த்தா அவ உடம்பு தன்னால சரியாயிடும். அது வந்து அனு, சுமனுக்கு ஒரு போனை போட்டு கொடு. ஆண்டி கிட்ட கூட பேசுவாங்க. அட கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹலோ சோமன். வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சது இல்ல, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். பாட்டு, டான்ஸ். வாங்க, நீ டான்ஸ் ஆடுவோம். இல்ல இல்ல அனு, என்னால டான்ஸ் ஆட முடியாது. ப்ளீஸ் அண்ணி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க டான்ஸ் ஆடணும். இல்ல முடியாது அனு. ஏய் சோமன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வளகாப்பு ஃபங்க்ஷன்ல நீ ஆட மாட்டியா? ஆட்ரி சோமன், ப்ளீஸ். அப்படிலாம் சொன்னா அவ சம்மதிக்க மாட்டா. நிர்மலா, நீ சொல்லு. சொல்லுங்க ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. சொல்லு. ஆண்டி சரி சொல்லிட்டாங்க. அஜித் அண்ணா, நான் தான் பேசுறேன். அனு, என்ன விஷயம் அண்ணா? சுமன் கிட்ட பேசுறேன், கொஞ்சம் போன கொடு. அண்ணா, அண்ணி இங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஜாலியா போயிட்டு இருக்கு. நீங்க ஏன் வரலண்ணா? நீங்களும் கிளம்பி சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, முடியல.
ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? எப்பாடி அத்தை ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அஜித் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரே. எங்க போன? நான் கேக்குறல எங்க போன? இல்லப்பா, உனக்கு தான் தெரியும்ல அந்த உமா ஆண்டி வீட்ல. உனக்கு என்ன தோணுது? நான் ஆடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஆடிட்டு வந்த எனக்கு தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நீ தாண்டா இவகிட்ட எடுத்து சொல்லணும். உன்கிட்ட ரொம்ப அன்பா எடுத்து சொன்னேன், அப்பவும் உனக்கு புரியல. அடிச்சு சொன்னா அப்பவும் உனக்கு புரியாம இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு அனு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு கூட இஷ்டம் இல்ல. நான் உனக்கு எடுத்து சொன்னல அடுத்து உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல போய் ஆடக்கூடாதுன்னு. ஆடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆனா நீ கேட்கவே மாட்டல. நான் சொல்றத காதுலயே வாங்க மாட்டல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டல நீ. உனக்கு வேற மாதிரி தான் நீ பண்ணணும். இந்த கால் தான ஆடுது உனக்கு. இந்த கால் தான ஆடுது. கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். அஜய் 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 ப்ளீஸ். அஜய் அஜய் வேணா அஜய். அஜய் ப்ளீஸ் அஜய். அஜய் நான் சொல்றத கேளுங்க அஜய். அஜய் 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 ப்ளீஸ். இந்த காலை வெச்சிக்கிட்டு நான் ஆடுறேன். நீ வாய் மூடு. அஜய் 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 நான் சொல்றத கேளுங்க அஜய் ப்ளீஸ். அஜய் 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 வேணா அஜய். அஜய் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இரு. சுமன், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்ன நீ ஆடக்கூடாதுன்னு. நீ என்கிட்ட ப்ராமிஸும் பண்ண நீ ஆட மாட்டேன்னு. அப்புறம் அஜய் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அஜய். இல்ல 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 இல்ல, நீ இத மறுபடியும் பண்ணுவ. நீ ஏற்கனவே இப்படிதான் ப்ராமிஸ் பண்ண, ஆனா அதை மீறிட்ட. நான் ஆடுறதுக்காக ஒண்ணும் அங்க போல. ஆமா, நீ ஆடுறதுக்காக அங்க போகல. உனக்கு தான் ஆடுறதுன்னா அவ்வளவு ஆர்வமாச்சே, அதனால தானே நீ ஆடுற. என்ன சரிதானே? இல்ல இல்ல இல்ல, அப்படிதான் கண்டிப்பா அப்படிதான். எனக்கு தெரியும் ஆடுறதுக்கு ஆர்வம் இருந்தா ஆடுவ, இல்லையா? இன்னி வரைக்கும் நீ மத்தவங்க முன்னாடி தானே ஆடி இருக்க. இன்னைக்கு ஏன் முன்னாடி ஆடு. போ ஆடு, எழுந்துரு. அப்புறம் மறந்துட்டேன், மியூசிக். அஜய் என்ன அஜய் பண்ண போறீங்க? எந்திரிச்சு ஆடு. அஜய் ஆடுங்கறல. அஜய் ப்ளீஸ் அஜய், நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் ஆட மாட்டேன் அஜய். அஜய் ப்ளீஸ் அஜய். ஆடு ஆடு. ரொம்ப வலிக்குது அஜய். பரவாயில்ல ஆடு, உனக்கு தான் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே. வலிலாம் ஒரு விஷயமா என்ன? ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. என்ன பெரிய ஆட்டக்காரியாச்சே நீ. எனக்கும் ஆட்டத்தை கொஞ்சம் பார்க்கணும். என்னாச்சு? ஆடு. இன்னொரு தடவை ஆடணும்னு வச்சுக்கோ, இப்ப கால்ல தான் விட்டுன. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வணக்கங்க. வணக்கம்மா. சுமன் இல்லையா வீட்ல? என்ன விஷயமா பார்க்கணும்? அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். என் பொண்ணு டான்ஸ் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கா. அப்புறம் இவளுக்கும் டான்ஸ்னா உயிர், சுமன் மாதிரி. அதுக்கு அது நான் நினைச்சேன், இவளுக்கு நல்ல பாட்டுக்கு ஒரு டான்ஸ் கத்து கொடுத்தாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு அதுக்குண்டான ஃபீஸ கூட நான் கொடுத்துறேன். நல்லபடியா கத்து. யாருக்கு வேணும் உன்னோட காசெல்லாம்? எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உன் அர்த்தத்தெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோ. எதையாவது எங்கேயாவது கேள்விப்பட்டு அப்படியே வந்துடுறதா? ஆட்டக்காரி மாதிரி தெரியுதா என் மருமகளை பார்த்தா? கிளம்ப, இங்க இருந்து கிளம்புங்கடி. அஜித் உன்னோட சித்தி போன் பண்ணியிருந்தா. உன் சித்தப்பாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலையா,
அதனால நம்ம 2 பேரும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிம்மா, நான் ஆபீஸ்ல ஒரு 2 நாள் லீவ் போட்டுறேன். சுமன், உன் ட்ரெஸ் நீ எடுத்து வை. இவளெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? இவளை நம்ப முடியுமா? இவளோட ஆட்டம் பாட்டம்லாம் அங்க வரைக்கும் பரவி இருக்கும். இடம் பொருள் பார்க்காமலே ஆட ஆரம்பிச்சிருவா. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பொம்பளை வந்தா அவ பொண்ணை கூட்டிக்கிட்டு. இவகிட்ட டான்ஸ் கத்துக்கணுமா. நான் தான் அவளை விரட்டி விட்டேன். ஆனா இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லையே. நான் எதுவும் பண்ணலையே. வாய் மூடு. அம்மா சரியா தான் சொல்றாங்க. வணக்கம். நீங்களா? அது நேத்து காசை பத்தி பேசணும்னு உங்க மாமியார் ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் அப்படி சொல்லிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என் பொண்ணுக்கு டான்ஸ் கத்து தருவீங்களா? இல்ல இல்ல, என்னால டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்க முடியாது. நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன், எப்படியாவது இவளுக்கு டான்ஸ் கத்து கொடுங்க ப்ளீஸ். ஐயோ, ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. எனக்கு டான்ஸோட ஏபிசிடி கூட தெரியாது. நீங்க இவளுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கலன்னா இவ மனசு உடைஞ்சு போயிடுவா. ப்ளீஸ், மாட்டேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அக்கா, முடியாதுன்னு சொல்லாதீங்க அக்கா. 1 2 1 turn, then 1 2 1 and turn, 1 2 and 1 2 then turn, 1 2 and turn, 1 2 and turn. பார்த்தல, நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கானு. ரொம்ப நல்லதா போச்சு, நம்ம போன வழியில பாலம் உடைஞ்சு திரும்பி வந்தது. இல்லனா இங்க என்னெல்லாம் ஆயிருக்கும். நம்ம 2 பேருக்கு இவளை பத்தி உண்மை தெரிஞ்சிருக்குமா? இங்க பாருங்கம்மா, இதுல இவங்களோட தப்பு எதுவுமே இல்ல. என் பொண்ணுக்கு காம்படிஷன் இருக்கிறதால நான் தான் கம்பல் பண்ணேன். நீங்க எங்க இருந்து கிளம்புங்க. இந்த பொம்பளை தான் நேத்து வந்தான்னு சொன்னேன். ஆனா இவ திரும்பி போனவளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இவ்வளவு நாள் நீ தெருவுல தான் ஆடிட்டு இருந்த, இப்ப எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கூத்தடிக்கிற அளவுக்கு தயாராயிட்ட. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நீ பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். அஜய், அஜய், நான் சொல்றதை கேளுங்க அஜய். அஜய், அஜய், நான் சொல்றதை கேளுங்க அஜய். அஜய், அது அந்த பொண்ணு மனசு உடைஞ்சிட கூடாதுன்னு தான் டான்ஸ் கத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வெளியாளுங்க யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. பாட்டு போட்டிருக்கல, ஆடு. என்னாச்சு? புருஷன் கூட டான்ஸ் ஆடுறது சந்தோஷமா இல்லல? ஆமா, இந்த மாதிரி இடத்துல உன்னால டான்ஸ் ஆட முடியாது. அதுக்கு உனக்கு கூட்டம் இருக்கணுமே, 4 பேர் பார்க்கணும், உன்னை அப்படியே ரசிக்கணும். வீட்டோட மான மரியாதையை பத்தி கவலையே இல்ல, சரிதானே நான் சொல்றது? அவங்க தானே உனக்கு முக்கியம். ஆடிக்கிட்டே இரு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. போதும், நிறைய கேட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கேட்டு கேட்டு என் காது பழுத்துருச்சு. இப்போ நான் உன்ன அஜய் ப்ளீஸ். சுமன், ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? இன்னும் 2-3 நாள் நம்ம மேரேஜ் ஆனிவர்சரி வேற. நான் யோசிக்கிட்டு இருந்த இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஆனா நீ இருக்கியே, உனக்கு சின்ன அக்கறை கூட இல்ல. உனக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கேட்டு நடக்கிற அஜய். என் மேல சத்தியம் பண்ணு, இன்னில இருந்து நீ டான்ஸ் பண்ண மாட்டேன்னு பண்ணு. ஆனா இதுக்கப்புறம் நீ டான்ஸ் பண்ணேன்னா
நீ என்ன பணமா தான் பார்க்க வேண்டி வரும். அஜித் இங்க பாரு. என்னம்மா? உனக்கு தான் போன். சொல்லு சுரேஷ். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. எனக்கு பார்ட்டி வைடா. எதுக்கு உனக்கு பார்ட்டி வைக்கணும்? டேய், உன்னோட கல்யாண நாள் வருதுலடா, வேற எதுக்கு? அப்ப சரி வச்சிடலாம், பார்ல கொண்டாடலாம். எப்பா பார்லாம் வேணாம், உன் வீட்டுல வச்சு கொண்டாடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தடவை முடியாதுன்னு சொன்னா அப்ப சொல்லாம உங்க வீட்டுக்கு வந்துரும். சரி, அப்ப நாளைக்கு வீட்டுல வச்சுக்கலாம். அப்ப சரி, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரியா? பாய். அம்மா, நாளைக்கு ஒரு சின்ன ஆனிவர்சரி பார்ட்டி வைக்க போறேன் வீட்டுல. ஏற்பாடுலாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இவள என்ன பண்ண போற? இவள நம்ப முடியாதுடா. எல்லாரும் முன்னாடி கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவா. அப்படி ஒரு ஆட்டக்காரி உன் பொண்டாட்டி. இவ அப்படிலாம் பண்ண மாட்டாமா, எதுவும் பண்ண மாட்டா. அண்ணா கேக் கட் பண்ணுங்க. இந்தாங்க. வேண்டாம் நீ. ஏண்டா சர்பத்து குடிக்கலையா? ஏண்டா வெறும் ஜூஸா குடிக்கிறது? டேய், உனக்கு கல்யாண நாள்ரா, ஜூஸ். புரியுதுடா. என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, அம்மாவும் இங்கதானே இருக்காங்க. ஒன்னு பண்ணலாமா? உள்ள போய் சரக்கு இருக்கா? சைடிஷோட இருக்குடா. சரக்கே சைடிஷ் வச்சு குடிப்போம்டா. சரி வா, வாங்க. Cheers. ஏன் அண்ணி இதெல்லாம் ஏன் தூக்கிட்டு அலையறீங்க? சரி, டான்ஸ் ஆடுங்க சீக்கிரம் ப்ளீஸ். இல்ல என்னால டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. அக்கா ரொம்ப பிஹேவ் பண்றாங்களே. அண்ணி, உங்க டான்ஸ் நாங்களா தீவிரமான ஃபேன்ஸ். நீங்க எங்களுக்காக டான்ஸ் ஆடாம வேற யாருக்காக டான்ஸ் ஆட போறீங்க? ஆமா அண்ணி, இன்னைக்கு உங்க மேரேஜ் வெட்டிங் ஆனிவர்சரி வேற. சந்தோஷமான நாள். டான்ஸ் ஆடுங்க அண்ணி ப்ளீஸ். அண்ணி இல்ல நான் டான்ஸ் ஆடுறது அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கவே இல்ல. சோமன், இங்க வா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? புரிஞ்சதில்ல? நான் கொஞ்ச நேரத்துல வரேன். அண்ணி, இங்க கொஞ்சம் வாங்களே. அக்கா, எவ்வளவு வேலை உங்களுக்கு. இந்தாங்க, இந்த ஜூஸ குடிங்க. தேங்க் யூ. இப்ப பாரு ஆட்டத்தை. ஏன் என்ன சொல்ற நீ? நான் ஜூஸ்ல சரக்க மிக்ஸ் பண்ணிட்டேன். பைத்தியமாடா உனக்கு? அட ஒண்ணும் ஆகாது. இப்ப பாரு அக்காவோட குஷியான ஆட்டத்தை. ரொம்ப தாகமா இருந்தது. நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுடா. அண்ணி வாங்க, இப்பவாது டான்ஸ் ஆடுங்க அண்ணி. இல்ல என்னால டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. அவருக்கு சுத்தமா பிடிக்கல நான் டான்ஸ் ஆடுறது. அண்ணா எங்க இருக்காரு? என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் பேசுறேன். அப்படி பார்த்தா தெருவுல இருக்க எல்லா வீட்லயும் போய் டான்ஸ் ஆடுறீங்க. உங்களோட ஆனிவர்சரிக்கு டான்ஸ் ஆட மாட்டீங்களா? இது ரொம்ப தப்பான விஷயம் அண்ணி. அண்ணா எங்க இருக்காரு சொல்லுங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருக்காரு. அப்ப பிரச்சனையே இல்ல. அண்ணாவே இங்க இல்லன்றப்போ வேற என்ன பயம் உங்களுக்கு? சரி வாங்க, டான்ஸ் ஆடலாம். அண்ணா வந்த உடனே நம்ம டான்ஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? நீ போய் மியூசிக் போடு. இப்ப போறேன். ஒரு நிமிஷம் வேணா.
Wanna be a dance, ugly dance. டேய் நீங்க என்னடா இங்க தனியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? வெளியே வந்து பாருங்கடா என்ன நடக்குதுன்னு. டேய் சுமனனி சும்மா டான்ஸ்ல கலக்குறாங்கடா. என்னடா சொல்ற? அண்ணி டான்ஸ் ஆடுறாங்களா? டேய் ஆமாண்டா. ஏய் பொய் சொல்லாதடா. போதை ஏத்தி இருக்கிறது நாங்களா இல்ல நீயா? சுமன்லாம் ஆட வாய்ப்பே இல்லை. டேய் இல்லப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் நான் ஒன்னும் சரக்கு அடிக்கலடா. வேணா நீங்களே வந்து பாருங்க. டேய் வாங்கடா வெளியில வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. வா. அங்க பாரு அண்ணி எப்படி ஆடுறாங்கன்னு, சும்மா தூள் கிளப்புறாங்க பாரு ஆட்டத்துல. வெக்கம் கெட்டவளே, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டல. என் மானத்தை வாங்குறதுல அப்படி என்னடி சந்தோஷம் உனக்கு? நல்லா சும்மா விட மாட்டேன். என்ன நக்கலா? நீ செத்து தொலடி பாவி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. மணி 8 எழுந்துரு. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு டெய்லி இவளோட பாட்டுதான். ஷாலினி 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 எழுந்துரு. மணி 8 ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப நீ? பால் காலி ஆயிடுச்சு பாரு. சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வா போ. ஷாலினி எழுந்துரு. அப்புறம் அண்ணனுக்கு ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வா. அவனுக்கு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கணும். எழுந்துருடி. அம்மா தூங்க விடு என்ன. எவ்வளவு நேரம் தூங்குவ? சின்ன குழந்தையாடி நீ. எழுந்துரு. உன் வயசுக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல உனக்கு தோணவே இல்லையாடி? ஏம்மா காலங்காத்தால ஆரம்பிக்கிறேன். நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ல. டெய்லியும் காய்கறியும் பாலும் நான் தானே வாங்கிட்டு வரேன். அப்படியே பாரு கத்திட்டே இருக்கம்மா. ஆபீஸ்க்கு நான் கிளம்பணும். டைம் ஆயிட்டு இருக்கு. நீ முதல்ல சீக்கிரம் ரெடி ஆகி கீழே வா. அம்மா பால் வாங்க பை எடுத்து தாமா. அம்மா பை எடுத்து கொடு. பால் வாங்கணும்ல. ஏய் என்ன ட்ரெஸ் இது? பால் வாங்க போறியா இல்ல டிஸ்கோதேக் போறியா? போய் சீக்கிரமா வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஒழுங்கா போயிட்டு வா போ. இதுவே ஃபுல் ட்ரெஸ் தாமா. இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்ட், இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எதிர்த்து பேசாம போய் மாத்திட்டு வா போ. ஏமா? போய் மாத்திட்டு வான்னு சொன்னேன்ல. குட் மார்னிங் மா. சதீஷ் எழுந்திருச்சிட்டியாடா? நான் டீ எடுத்துட்டு உன் ரூமுக்கு தான் வரலான்னு இருந்தேன். இந்தா தேங்க் யூ. சூடான டீ குடி. ஆமா. இந்த போனை பாரு. வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கு பாரு. அம்மா புது போன் வாங்கி கூட.
ஆமாப்பா, உனக்கு போன் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, புது போன் என்ன விலை வரும்? அதிகம் இல்லம்மா, 25,000 ரூபாய் வரும். போதுமா? வெறும் 25,000 தானா? சதீஷ், உன்னோட அம்மா ஒன்னும் சிஇஓ இல்ல, கவர்மெண்ட் பேங்க்ல ஜூனியர் மேனேஜரா இருக்கேன். அதுவும் உங்க அப்பா பண்ணிட்டு இருந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. சதீஷ், 25,000 ரூபாங்கிறது நம்ம வீட்டுக்கார ஒரு மாசத்துக்கான செலவு. ஆமாமா, உன்னை யாருமா வாங்கி கொடுக்க சொன்னது? நீ உன்னோட பேங்க்ல லோன் போட்டு வாங்கி கொடு. எனக்கு வேலை இல்ல, எனக்கு லோன் கிடைக்காது. ஏய், அது ப்ளீஸ்மா. பை கொடுங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. ஏண்டி, உன்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாடி இல்ல? மா, இதுல என்னமா ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ரொம்ப. அண்ணன் கூட தான் சாக்ஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியா? நானும் நீயும் ஒண்ணா? இரு, நான் யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு. என்னடா சீன் போட்டுட்டு இருக்க? நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. இங்க பாரு, நீ போய் வேற ட்ரெஸ் போட்டு வா போ. பிடிவாதம் பிடிக்காத என்கிட்ட, அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு கொளுத்திடுவேன். ஆனா அம்மா போன்னு சொல்றேன்ல. என்ன கௌரி மேடம், நீங்க வீட்ல கூட ஸ்ட்ரிக்ட்டா? பேங்க்ல வேணா இப்படி இருக்கலாம், வீட்ல இப்படி இருக்க கூடாது. பசங்க இப்படிதான், அவங்க லேட்டஸ்ட் ஃபேஷன் இப்படிதான் போடுவாங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடடா ஷாலினி, இந்த ட்ரெஸ்ல நீ பொம்மை மாதிரியே இருக்க. நைஸ். Thank you. அது சரி, இவ்ளோ காலங்கத்தால வந்திருக்கீங்க? நான் பேங்க்குக்கு வரலான்னு இருந்தேன், லோன் பேப்பர் கொடுக்கறதுக்கு. பட் வேற ஒரு வேலையா இந்த ஏரியாக்கு வந்தேன். அதான் உங்களை பார்த்துட்டு இந்த பேப்பரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுங்க. அது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு பேங்க். அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த அந்த மொன கடையில இருந்து. இந்த ஷாலினி, இத போய் பிளேட்ல போட்டு கொண்டு வா, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் சூடா. இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? நீங்க வேற சும்மா இருங்க கௌரி மேடம், எவ்வளவு வருஷம் உங்க பேங்க்ல கிளைண்டா இருக்கேன், இது கூட பண்ண கூடாதா? சரி, சூடா எனக்கு டீ கிடைக்குமா? இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ இத பிளேட்ல போட்டு கொண்டு வா, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரியா? அப்புறம் சதீஷ், உன் வேலை விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போயிட்டு இருக்கு. குட். ஆமா, அந்த லேட்டஸ்ட் போனுடைய ஆட் பாத்தியா நீ? அந்த புது மாடல் தானே? நான் பார்த்தேன் அங்கிள். என்ன பிரமாதமான மாடல் இது. இங்க பாரு, நான் வாங்கிட்டேன். கொடுங்க. அட அங்கிள், இதான் அந்த போன். நான் அம்மா கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப பிரமாதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. 48 மெகா பிக்சல் கேமரா. இவர மாதிரி ஒரு கிளையண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பிரமாதமான சரக்கு இல்ல? அன்பிலீவபிள். என்னம்மா, மணி 11 ஆயிடுச்சு, இன்னும் நீங்க கிளம்பலையா? இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கு. உன் தங்கச்சி எனக்கு வீட்டு வேலையில ஒத்தாசை பண்ணாதான் என்னால டைம்க்கு ஆபீஸ் போக முடியும். வீட்டோட எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியிருக்கு சதீஷ். சரி, நான் ஒண்ணு பண்றேன், அசுதோஷ் கிட்ட லிஃப்ட் கேக்குறேன். ஓகேவா? ஓகே, கிளம்புறேன்ப்பா. நீங்க பாத்து போ. பாய். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் அசுதோஷ். ஆக்சுவலி வீட்டு வேலைங்க பண்ணிட்டு இருந்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க என் ஆபீஸ் வழியா போறதா இருந்தா. அதெல்லாம் கவலைப்படாதீங்க மேடம், என்னுடைய பேங்க் வேலைக்கெல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா என்ன? டோன்ட் வரி, உடனே வரேன், உங்களை பேங்க்ல டிராப் பண்ணிடுறேன். ஓகே? தேங்க் யூ அசுதோஷ் சார். இது என்னது? உனக்கு ஏத்த மாதிரி Dress. என்ன? உடம்ப மறைக்கிற மாதிரி. இந்த மாதிரி Dress உன்கிட்ட இல்லையே. புடி, இத ட்ரை பண்ணு. இதுவா? இந்த மாதிரி Dress எல்லாம் என்னால போட்டுக்க முடியாதுமா. அம்மா, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. பாத்தேல மாதவி, பெத்த அம்மா கிட்டே எப்படி பேசுறானு.
எங்க காலத்துல எல்லாம் நாங்க பெத்தவங்க முன்னாடி வாயே திறக்க மாட்டோம். ஆனா இவள பாரு. அம்மா, உங்களோட காலெல்லாம் போயிடுச்சு. நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இல்லாட்டி காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன். என்னால போட்டுக்க முடியாது. ஏய் ஷாலு, இதோ பாரு, உன்னோட அம்மா உனக்காக எவ்வளவு நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கிருக்காங்கன்னு பாரு. இதோட கலரே எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியாவது பாரு. இங்க பாரு, இது உனக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அத்தை, இங்க பாருங்க, இந்த Dress போர்வ மாதிரி இருக்கு, என்னால போட்டுக்க முடியாது. ஏய், நீ போட்டிருக்கிற மாதிரி சின்ன சின்ன Dress போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி Dress போட்டுட்டு ரோட்ல போகும்போது எவனாவது உன்னை பார்த்து விசில் அடிப்பான். அப்ப உனக்கு என் ஞாபகம் வரும். புரிஞ்சுதா உனக்கு? அண்ணி விடுங்க, அவள சின்ன புள்ளதானே அவ. இந்த காலத்து பசங்க எல்லாம் நம்ம பேச்ச எங்க கேக்குறாங்க? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அததான் அவங்க பண்றாங்க. விடுங்க நீங்க. ஷாலு இவ்ளோண்டு இருக்கும் போதே அண்ணன் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அப்பா இல்லாத பசங்கனாலே கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பாங்க. விடுங்க. சொல்ல கேளுங்க நீ. அவர் போய் சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் 2 சின்ன பசங்களையும் இந்த வேலையும் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவர் மட்டும் இருந்திருந்தாருனா எங்க நிலைமைய வேற மாதிரி இருந்திருக்கும். அண்ணி, அம்மா, அம்மா, என்னோட ஹேர் கிளிப் பாத்தியா? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் நில்லு, கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் அயர்ன் பண்ணி கொடு. உன்னோட Dress தானே, நீ அயர்ன் பண்ணிக்கோ. நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு வேற வேலை இல்லையா? அப்படி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட ட்ரெஸ் அயர்ன் பண்றது தானே பொண்ணுங்களோட வேலை. அது முன்னாடியே ட்ரைனிங் கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் வைஃப் கிட்ட கொடுத்து அயர்ன் பண்ண வச்சுட்டே இரு. நான் ஒன்னும் நீ வச்ச வேலைக்காரி இல்ல. ஹலோ, ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் உன்னோட பெரியவன், பார்த்து பேசு. அப்ப பெரியவன் மாதிரி பேசு. உன்னோட வேலையை நீயே பாரு. போதும் போதும், நிறுத்துங்க. அம்மா, இவன் தான் ஓவரா பேசுறான். போதும், 2 பேரையும் தான் நிறுத்த சொல்றேன். காலங்கத்தால ஆரம்பிச்சிருங்க 2 பேரும். சதீஷ், நான் என் பண்ணி தரேன், நீ குளிச்சிட்டு வா. போ, சீக்கிரமா போடா, போ. அம்மா, நீ தான் சதீஷ்க்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. அவனோட வேலையை நீ எதுக்குமா செய்யற? நீ முதல்ல உன் வேலையை சேர்க்கத்துக்க. போ, போய் டிஃபன் பண்ணு, போ. அம்மா, அம்மா, நில்லுமா. டிஃபன்லாம் எனக்கு வேண்டாம். கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப முக்கியமான கிளாஸ். இந்த காலத்து பசங்களே இப்படிதான். போதும், படிப்புலயாவது கவனத்தை செலுத்துறாளே, அது போதும். இப்ப நல்ல விதமா ட்ரெஸ்ஸும் போட ஆரம்பிச்சுட்டா. இரு 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 சதீஷ், நிறுத்து. அத பாருடா, உன் தங்கச்சி ஷாலினி அந்த பையன் கூட இருக்கா. டேய், இல்லடா, அது அவளோட ஃப்ரெண்டா இருக்கும்டா. அப்படியா? ஃப்ரெண்டா? அவன் அந்த மாதிரி தான் பழகுறானா? உன் தங்கச்சி பெரியவளாயிட்டா பாரு, எப்படி கைய போட்டு பேசுறான்னு. நான் மேனேஜர்கிட்டயே பேசி வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே இந்த ப்ரொசீஜர்லாம் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு. யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஒரு கண்டிஷன். கௌரி மேடம், நீங்க இந்த லேட் பேக்கு பெனால்டி கட்டணும். சண்டே நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட வேண்டியிருக்கும். உங்க கையால நான் சாப்பிடணும். அட, அதுக்கு சண்டே எதுக்கு சார்? இப்பவே நீங்க வரலாம். பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சதீஷ் உங்களை ரொம்ப அட்மையர் பண்றான். அப்படின்னா வர சண்டே உங்களுக்கு பெரிய விருந்தாவே வச்சிரலாம். ரொம்ப நல்லது. உங்க அன்புக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். அப்ப நான் வந்துடுறேன். அட, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட நீ? டீ சாப்பிடுறியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம விஷம் குடிக்க வேண்டியது இருக்கும். ரிலாக்ஸ். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அதான் உன்னோட செல்ல பொண்ணு இருக்காளே, அவ ஓவரா போயிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு முன்னாடி என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தெரு முனையில குட்ட பாவாடை போட்டுக்கிட்டு யாரோ ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. வழக்கமா ஜோடிகள்லாம் நிப்பாங்கல்ல, அங்கதான்.
இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சிரிச்சான், நாளைக்கு இந்த ஏரியா ஏன் ஊரே சிரிக்க போகுது. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. பாத்தியா, நம்ம வீட்டு மாடல் மகாலட்சுமி வந்துட்டா. பாரு, நீ அவ்வளவு பணம் செலவு பண்ணி நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. ஆனா பாத்தியா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கி கொடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்கானு. பேச வேண்டியது பேசியாச்சா? இன்னும் வேற ஏதாச்சும் பாக்கி இருக்கா? பேசுறது மட்டும் நல்லா பேசு, ஆனா ட்ரெஸ்ஸ பாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏன் இந்த ட்ரெஸ் இப்படி பண்ண? பார்த்து பார்த்து காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்தேன்டி உனக்காக. நீ சந்தோஷமா போட்டுப்பேன்னு நான் நினைச்சேன்டி, நல்லா இருக்கும்னு. ஆனா நீ என்னடானா, உனக்கு அழகா இருக்கிறதுல விருப்பம் இல்ல, உடம்ப காமிக்கிறதுல தான் விருப்பம். என்ன ப்ராப்ளம் இங்க? இப்ப என்னோட விருப்பப்படி நான் ட்ரெஸ் கூட போடக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஒண்ணு பண்ணு, இப்படி அசிங்கமா ரிவீல் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போட்டு எங்க முகத்துல கரிய பூசு. அப்புறம் தெரு முனையில முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உரசிக்கிட்டு நில்லு. இவள தங்கச்சின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு எனக்கு. அப்ப சொல்லாத. என்ன சொன்ன? நீ ஒண்ணு எனக்கு நல்ல அண்ணன் கிடையாது தெரியுமா? அவன் முன்பின் தெரியாத பையன் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட். அவன் என்னோட மனசுக்கு எப்படி படுதோ, யார் கூட பேசணும்னு நினைக்கிறனோ அவங்க கூட தான் பேசுவேன். உனக்கு அது பார்க்க பிடிக்கலனா உன்னோட 2 கண்ணையும் மூடிக்கிட்டே இரு. என்னடி பேசுற நீ? இதுவாடி நான் உனக்கு கத்து கொடுத்த? உன்னோட மூத்த அண்ணன்டி அவன். எனக்கு புரியல, நம்ம வீட்ல எப்படி இந்த மாதிரி வெக்கங்கேட்ட பொண்ணு போறேன்னு. கடவுளே, நீதான் இந்த வீட்டை காப்பாத்தணும். அம்மா, அப்படியே பக்தியில முழுகிற மாதிரி நடிக்காத. உன்னோட விஷயமும் நல்லா எனக்கு தெரியும். அதான் உன்னோட கிளைண்ட் ஆசுதோஷ். ஆசுதோஷ்னு சொல்லி அப்படியே அந்த ஆளை மயக்கி வச்சிருக்கது எனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும், டெய்லியும் தான் பாக்குறேன். நீ அப்படியே லிஃப்ட் கேக்குற மாதிரி அவர் கூட ஆபீஸ்க்கு போறதெல்லாம் உண்மை கசக்கதாம செய்யும். பேங்க்ல அவரோட வேலையெல்லாம் நீ தானே முடிச்சு தர. அப்படி அவருக்கு நீ வேலை பார்த்து கொடுக்கற அவசியம் என்ன? நிறுத்தடி உன் பேச்ச. வெக்கமா இல்லையாடி உனக்கு? உங்க அம்மா பத்தியா இப்படி பேசுற? ஏண்டி, அவர் என் ஃப்ரெண்டுடி. ஓ, ஃப்ரெண்டா? சரிமா. அவர் உனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால என் மனசுக்கு எது கரெக்ட்னு படுதோ அத மட்டும் தான் நான் பண்ணுவேன். என்னடி சொன்ன? அப்படி பேசுறியா? ஏன் அடிக்கிறீங்க அவள? வயசுக்கு வந்த பொண்ணு அவ. அதெல்லாம் சரி, அப்படி என்ன அவ தப்பா பேசிட்டா? அதாவது இந்த வயசுல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா அவளுக்கு இருக்க கூடாதா? அவ இப்பதான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது உங்க பசங்களுக்கு தான் ஆபத்து. அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே வரும், ஃபாலோ பண்றது யாராலையும் முடியாது. அத்த, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்ப இருந்து நீங்களும் நம்ம சொந்தக்காரங்களும் ஒரு பைசா ஹெல்ப் பண்ணல எங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? அம்மா தான் இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க. அதனால அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்க எதுவும் பேசாதீங்க. அதனால எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இப்படி பத்த வைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. உங்க லிமிட் எதுவும் அங்கே இருங்க. சாப்பாடுனா இதான், இப்படிதான் இருக்கணும். இதான் வித்தியாசம். வீட்ல இருக்க லேடிஸ் கையால சாப்பிடுறதுக்கும் அப்புறம் வேலைக்காரங்க கிட்ட சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க பாருங்களேன், சமையல் என்ன பிரமாதமா பண்ணிருக்கீங்க, கடமைக்கு பண்ணாம பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பாருங்க, ஒவ்வொரு நாளும் சரியா வேகாத சாப்பாடு, தீஞ்சி போன சப்பாத்தி சாப்பிடுறேன். உட்காருங்க உட்காருங்க. அது அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி பிசினஸ் சம்பந்தமா நீங்க பேசுனீங்களா? ஆமாமா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆக்சுவலி சதீஷ் இதுல உங்களுக்கு உதவி பண்ணுவா. ஏன்னா சேல்ஸ்லயும் மார்க்கெட்டிங்லயும் அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன் இல்ல. அப்புறம் ஷாலினிக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன பிடிக்கும், எதுல விருப்பம்? மூவிஸ், மியூசிக்? ரெண்டுமே. தட்ஸ் கிரேட், நல்ல விஷயம்தான். அப்ப நான் இந்த போனை சதீஷ்காக புக் பண்ணல, அதோட ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கும் மூவிஸ் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நான் அடுத்த மாசம் உனக்கு ஒன்று புக் பண்ணிடவா? என்ன சொல்ற நீ?
அண்ணனெல்லாம் காப்பி அடிக்க மாட்டேன். எனக்கு புது மாடல் வேணும். நான் மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு. எனக்கு எந்த மாதிரி மாடல் வேணும்னு. of course. தங்கள் கட்டளைப்படியே இளவரசி. சாரி கௌரி மேடம், உங்களை இவ்வளவு தூரம் அலைய வச்சதுக்கு. நீங்களே வர வேண்டியதா போச்சு. நீங்க யாராவது ஆபீஸ் பாய் அனுப்பி இருக்கலாம்ல? அனுப்பி இருக்கலாம் தான். ஆனா எங்க சைன் பண்ணணும், இந்த அனெக்ஷரோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. அது மட்டும் இல்ல, இது என்னோட ஜாப். இதுல நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. இன்னொரு சைன் போடணும் அங்க. அப்புறம் கௌரி மேடம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க எப்பவும் வேலையை பத்தி தான் யோசிப்பீங்களா, இல்லனா அதை தாண்டி நீங்க உங்க பர்சனல் லைஃபையும் யோசிப்பீங்களா? இல்ல அது வந்து ஈவினிங் டைம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் அப்புறம் ஷாலினி நம்ம 3 பேரும் சினிமா பார்க்க போலாமா? அதான் அன்னைக்கு ஷாலினி கூட சொன்னாலே அவளுக்கு மூவி பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் உங்களுக்கும் உங்க ரொட்டீன் வேலையில இருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். அப்புறம் சாயங்காலம் ஃபிலிம் போலாமா? அது ஆக்சுவலி 1 மினிட். இனிமே ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஷோ நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். 3 பேரும் போறோம். இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? உங்களுக்காக இல்ல, எனக்காக. ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க இப்படி இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போலாம். அப்படி சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் தான் பாக்குறேன். வேணாம் வேணாம். ஏய், உனக்கு எவ்வளவு பேர் மெசேஜ் பண்றாங்கன்னு பாக்குறேன். இதா கொடுங்க. இப்படி எல்லாம் செக் பண்ண கூடாது. கொடுங்க. சரி சரி, இந்த புடி. அப்படி என்ன இருக்கு அதுல? நிறைய இருக்கு, பாக்குறீங்களா? உப்பு காலி ஆயிடுச்சு. ஷாலினி கிட்ட சொல்றேன், காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருவா. ஸ்விட்ச் ஆஃபா? இந்த பொண்ணு கிட்ட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதன்னு எவ்வளவு தடவை சொல்றது? சதீஷ். அம்மா எங்க இருக்கு நீ? இந்த ஷாலினி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காமா. இதுக்கப்புறம் இவ பண்றதை என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அப்படி என்னடா பண்ணாவ? என்ன பண்ணாலா? இரு அனுப்புறேன். See you, baby. Take care.
அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்நேரம் நீ டியூஷன்ல தானே இருக்கணும். அது வந்து அம்மா, அங்கிள் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருந்தது, அதான். சரி அங்கிள், நான் உங்களுக்கு அப்புறமா மெசேஜ் பண்றேன். பாய். இது என்ன அசுதோஷ்? கௌரி, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல நீங்க உள்ள வாங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. எனக்கு நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளை பெத்த தாய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ சின்ன பொண்ணு அசுதோஷ். ஆனா நீங்களாவது புரிஞ்சு நடந்திருக்கணுமே. ஆனா இல்லையே. அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவளோட அறியாத வயசை நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல கௌரி மேடம், இங்க பாருங்க, ஷாலினி உங்க பொண்ணுன்றதால உங்களுக்கு அப்படி தோணுது. நான் ஷாலினி அப்படி ஒன்னும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணல. அப்ப நான் யோசிக்கிறது தப்பா யோசிக்கிறேனா? நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கும் ஷாலினிக்கும் இடையில இப்படி. இங்க பாருங்க கௌரி மேடம், என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் தப்பான ஆளு. அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கு இடையில, அதாவது நானும் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கே தெரியும். ஷாலினி என் வீட்டுக்கு வந்து போறது எப்ப ஆரம்பிச்சதுன்னு. கௌரி, என் பேச்ச கேளுங்க. இருங்க. நானும் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கே தெரியல. விடுங்க, கூச்சமா இருக்குல்ல எனக்கு. எங்க கூச்சமா இருக்கு? இங்கயா இங்க நல்லா இருக்க பாரு. இங்க பாரு, கிட்ட வா. விடுங்க. அம்மா, கதவு தட்டுற பழக்கம்லாம் இல்லையா உனக்கு? மேனேஸே இல்ல. ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டா அப்படியே நுழைஞ்சிட வேண்டியதா? ஷாலு, அம்மா கிட்ட இப்படியே பேசுறது. நான் இப்ப கிளம்புறேன். ராத்திரி மீட் பண்ணலாம். பை. நம்ம டிஸ்கோக்கு போக போறோம்ல. ஓகே, see you. பை. ஷாலினியோட நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்குமா? அவ போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? மிட் நைட் வரைக்கும் கண்ட பசங்களோட ஊர் சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டா. விடிய போகுது, இன்னும் வரல. எவ்வளவுதாமா பொறுத்துக்கிறது? நீ அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? என்னடா சொல்றதுனா, என்ன மதிச்சு அவ பேசுறாளாடா? ட்ரெஸ் போடுற விஷயத்துலயும் மதிக்கிறது இல்ல, பேசுறதுலயும் மதிக்கிறது இல்ல. அவ பேசுறத பார்த்தா என் அம்மாவா மதிக்கல, வேலைக்காரி மாதிரி நடத்துறா. இல்ல சதீஷ், இது என்னோட தப்புதான். நான் அந்த அசுதோஷ வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுருக்க கூடாது. நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நீங்க நல்லதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஷாலினியை தடுக்கலைனா நம்ம 2 பேரும் தூக்கு போட்டுட்டு சாக வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றதுன்னு அதை யோசிங்க. இப்ப ஒரே வழிதாண்டா இருக்கு. இந்த குப்பை கூடத்தெல்லாம் கிளீன் பண்ணிடணும். ஷாலினி, குடிச்சிட்டு வீட்டுக்கு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இப்படி அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்னோட அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரோட கூத்தடிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடி? எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தியாச்சு எங்களை. உனக்கு தெரியுமா, நீயும் அந்த கிழவனும் பண்ற ரொமான்ஸ் பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க வேலையை முடிச்சிட்டு கழட்டி விட்டு வரான். ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாய் ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. பாய் ஃப்ரெண்ட்? அவன் பாய் ஃப்ரெண்ட் அடி? அவன் பாய் ஃப்ரெண்ட புருஷனா ஏத்துக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. அந்த அசுதோஷ் கிட்ட சொல்லு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அம்மா, அந்த ஆளு வயசு என்ன? வாய் மூடு.
அப்ப அவரோட கூத்தடிக்கிற வயசாடி இது? அவரோட சுத்திட்டு இருக்க அப்ப வயசு தெரியல உனக்கு? என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுமா இது. புரிஞ்சுது அவங்க 2 பேருக்கும். அப்புறம் இந்த புலம்புறதெல்லாம் நிறுத்துங்க, ஓகேவா? அதுவும் உங்க 2 பேர் மாதிரி ஏழை மாதிரி வாழ்றதெல்லாம் எனக்கு புரியாது. அதே மாதிரி நான் வேலைக்கு போகணும்லாம் ஆசை இல்லை. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்கி சான்ஸே இல்லை. எனக்கு என்னோட லைஃபை என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும். அதுக்கு இப்படிலாம் இருக்கணும்னா பணம் வேணுமா? அதுக்குதான் அங்கிள் கிட்ட பணம் இருக்கே. ஆனா அதுக்காக அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா? எனக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் என்ன பண்ண போற? மொபைல் ஷாப்பிங்னு செலவு பண்றவங்க கூட போய் படுக்க போறியா? அப்படியா? அப்ப நீ அங்கிள் கிட்ட மொபைல் வாங்கின? நான் பொண்ணுன்றதுனால வாங்க கூடாது. நீ வாங்கலாமா? நீ மானரோஷம் பார்க்க மாட்ட. நான் உன்ன மாதிரிலாம் அவங்க கிட்ட போய் பிச்சை கேட்டெல்லாம் வாங்கல, புரியுதா? ஹே, வாய மூடுறா. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. நான் அங்கிள் கூட, அவன் கூட, பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றேன் அது எல்லாம் என்னோட பர்சனல் விஷயம். இது என்னோட லைஃப், புரியுதா? அதுவும் அந்த அங்கிள் வெறும் டைம் பாஸுக்கு தான். அவன் போனா வேற யாராவது வாழ விடு, என்ன ஃப்ரீயா ஜாலியா. இப்படி லோக்கலா வாழ்ந்தா லோக்கலா தான் யோசிப்பேன். சதீஷ், நிறுத்துடா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஹே, இன்னைக்கு என் மேல கைய வச்சுட்டல, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், அப்புறம் கம்பி எண்ண வேண்டியதுதான் நீ. ஷாலினி, உங்க அண்ணனையே மிரட்டியாடி நீ? அண்ணனா? யார் அண்ணா? யாருக்கு அண்ணன்? அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் இவன் நமக்காக என்ன பண்ணிருக்கான்? உன்னோட பாதி சேலரி இவனை ஏப்பம் விட்டுறான். நான் என்னோட லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வாழ்றேன். உனக்கு என்னடா பொறாம? உன் வார்த்தையில விஷத்தை கக்காத. இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இப்படி சொன்னா மட்டும் இல்ல, நான் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன். சொல்றத கேட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க. என்ன சொன்ன? இருக்க வேண்டிய இடமா? இன்னைக்கு உன் இடம் எதுன்னு நான் காமிக்கிறேன். இரு. ஷாலினி, ஷாலினி, சதீஷ், சதீஷ், என்னடா பண்ண இவள? அது என்னால பொறுத்துக்க முடியல. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, ஐயோ சதீஷ், நாம இவளை போய் தான் பண்ணோம். நான் போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாம், இப்ப வேண்டாம். இப்போ இந்த ராத்திரி நேரம் சரியா இருக்காது. ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான். நீ ஒரு வேலை பண்ணு. நீ இவளை ஸ்டோர் ரூம் கொண்டு போயிடு. ஒரு பெரிய சூட்கேஸ்ல இவளை பேக் பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. உங்க அப்பாவுடைய திவசம் நாளைக்கு மறுநாள் இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க, சாப்பாடு போட வேண்டியது இருக்கும். சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும்.
அசுதோஷ் கால் பண்றாரு. அம்மா, அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது, இல்லைன்னா எல்லாம் கெட்டு போயிடும். சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே போனா கண்டிப்பா சந்தேகம் வரும். எனக்கு என்னவோ தவசம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டை காலி பண்ணிடணும். தவசத்துக்கு வர எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம், நாக்பூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ஏதாவது. அம்மா, மத்த லக்கேஜோட சூட்கேஸையும் வெளியே கொண்டு போனோம்னா யாருக்கும் சந்தேகம் வராது. அது வரைக்கும் சூட்கேஸ் ஷோரூம்லயே இருக்கட்டுமே. நீ சரியா சொன்ன. இப்பதான் இந்த மோசமான வீட்டு விட்டு போறதுக்கு நேரம் வந்திருக்கு. மறுபடியும் அசுதோஷ் அவன் கிட்ட பேசாம இருக்கவே மாட்டான். அம்மா சொல்றது கேளுங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. நீ அவனுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணு, சரியா? சதீஷ், இங்க பாரு. நீ ஒண்ணு பண்ணு. ஆபீஸ்க்கு போற வழியில இவன் சிம் கார்டு எங்கேயாவது கழட்டி வீசிடு. அப்புறம் அந்த புரோஹிதருக்கு தவசத்துக்கு வர சொல்லி போன் பண்ணோம். நான் ஆபீஸ் கிளம்புறேன். நான் போகலைன்னா சந்தேகம் வந்துரும். சரிம்மா. இந்த போன். திதி முடிஞ்சு போச்சு, நீங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். நான் ஸ்டோர் ரூம்ல இருந்து பாய் எடுத்துட்டு வரேன். அண்ணி, ஸ்டோர் ரூம்ல ஏதோ கெட்ட நாத்து அடிக்குது. ஏதோ போன வாட அடிக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து அத்தை, ஸ்டோர் ரூம்ல எலிங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் போய் பாய் எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. சரிப்பா. அத்தை, எலி பாருங்களேன், என்ன பார்க்கலையா? நான் போய் வெளியே போட்டு வரேன். ஷாலினி, ஷாலு, கௌரி, ஷாலினி எங்க? ஏன்? உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட மும்பைக்கு போயிருக்கா. ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போகலையா? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அவ. எனக்கு தெரியாது, அதனால தான் வந்திருக்கேன். எங்க அவ? 4 நாளா எனக்கு அவ போனே பண்ணல. எதுக்காக? அட அது ஒண்ணும் இல்ல அங்கிள். அவ வந்து ஷாலினி எப்பவும் இப்படிதான். அவ யாரையும் கேர் பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் அவ மும்பை போனதே எங்களுக்கு தெரியாது அங்கிள். அட்ரஸை விடுங்க, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. மேபி அவளுக்கு வேற ஏதாவது பணக்காரன் கிடைச்சிருப்பான், உன்னை விட பணக்காரன். இல்ல இல்ல சதீஷ், என் ஷாலு அப்படிப்பட்டவ இல்ல. ஆமா, இதெல்லாம் என்ன? நீங்க எங்க போறீங்க? நாக்பூர். என்னது? அங்க சதீஷ்க்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டுமா, இங்க நீங்க எல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்களே. என்ன என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? நான் தான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல. கௌரி, உண்மையை சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க? ஷாலு எங்க? நான் தான் சொன்னேன்ல. அது எப்படி திடீர்னு நீங்க போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. அண்ணா, ஷாலினி எங்கண்ணா? இன்னைக்கு எக்ஸாம் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் நாள். அது அவ ஷாலினி கொஞ்சம் வெளில போயிருக்கா. நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன். டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேக்குறேன். இல்ல ஆண்டி, இது யூனிவர்சிட்டி எக்ஸாம், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது.
ஏதோ நாத்தம் வரா மாதிரி இருக்கே. உங்களோட சூட்கேஸ்ல இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது பேக்ல பர்ஃபியூம் பாட்டில் வச்சிருந்தா அது உடைஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பனா இதை ஓபன் பண்ணுங்க, இல்லனா எல்லா ட்ரெஸ்ஸுமே நாசமாயிடும். பர்ஃபியூமால ட்ரெஸ் நாசமாகாது, அதனால திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, திறங்க. எங்களோட பொருள் இது, நாங்க ஏன் திறக்கணும்? கண்டிப்பா திறந்தாகணும். எதையும் நீங்க மறைக்கிறீங்க. என்ன என்ன பேசுறீங்க? என்ன விஷயம்? நான் பார்த்தாகணும். திறங்க. திறங்க. விடுங்க சதீஷ். திறங்க. கையெடு. சதீஷ் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. எனக்கும் ஷாலினிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. போன்ல சேட்டிங்ல நாங்க டெய்லி பேசிட்டு இருந்தோம். டெய்லியும் ஷாலினியுடைய செல்ல எப்பவும் ஆன்லி வச்சிருப்பா, எப்பவுமே தான். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய செல்லு 4 நாளா ஆஃப்ல இருக்கு. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. தேவஷா அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏதோ கெட்ட நாத்து அடிக்குதுன்னு. ஆனா சதீஷ் வந்து சொன்னா அங்க எலி செத்து கிடக்குன்னு. நானும் அவன் சொல்லும் போது உண்மைன்னு நம்பிட்டேன். சார், ஷாலினி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற பொண்ணுதான். அப்புறம் இந்த சதீஷும் கௌரி இருக்காங்களே, அவங்க 2 பேருக்கும் இவ்வளவு கண்டாலே ஆகாது. ஆமா சார், இவங்களுக்கு நான் ஷாலினி கூட வெளியே போறது, ஊர் சுத்துறது பிடிக்கல. கௌரி என்ன நினைச்சாங்கன்னா, நான் அவளை விரும்புறேன்னு நினைச்சாங்க. ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன் எனக்கு ஷாலினியை பிடிச்சிருக்குன்னு. மேபி இதுதான் அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். நீங்க இதை ஏத்துக்குவீங்களா? உங்களோட பொண்ணு தன்னோட அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரோட சேர்ந்து கூத்தடிக்கிறது. அவ ட்ரெஸ் போடுற விதம், அவளோட நடவடிக்கை, வெளியில தலை காட்ட முடியல எங்களால. ஆபீஸ்ல உள்ளவங்க, அக்கம் பக்கத்துல எல்லாரும் பார்த்து எங்களை சிரிச்சாங்க. அப்புறம் ப்ராப்ளம் என்னன்னா, அவளுக்கு அசுதோஷ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கூட கிடையாது. நல்லா ஊர் சுத்தணும். இதெல்லாம் நாங்க தட்டி கேட்டதுக்கு எங்க பேச்சு கேட்கல. பதிலுக்கு எங்களை கேவலமா பேசினா. என்கிட்டயே சொல்றா நான் வேலைக்காக மாட்டேனா. ஏன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பணமும் கிடையாது. இதை கேட்ட உடனே நான் கோவத்துல, நீ உன் தங்கச்சியவே கொண்டுட்டியா? அதுக்கும் மேல பணத்தை மறைச்சு அதை டிஸ்போஸ் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எலி செத்து போனது, வீடை ஷிஃப்ட் பண்றது, காலேஜ் ட்ரிப்பு, ரொம்ப பிரமாதமா பிளான் பண்ணிருக்க நீ. அது என்னன்னா, இப்பெல்லாம் இங்க ஜெயில கூட நல்ல பேக்கேஜ் பிளான் கொடுக்கறாங்க. பார்க்கலாம் கோர்ட் உங்களுக்கு என்ன பேக்கேஜ் பிளான் கொடுக்குதுன்னு.